கன்சைனர் யாருன்னா பல்கா ஒரு கூட வந்து தங்கிட்ட வச்சுண்டு, ஓகேவா, சூரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மதுரைக்கு அனுப்புறது, திருச்சிக்கு அனுப்புறது, திருநெல்வேலிக்கு அனுப்புறது, அங்க ஒரு ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி அமுச்சு விடுவார். அந்த ஏஜென்ட்டை தான் நம்ம இந்த கான்டெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல கன்சைனின்னு சொல்றோம். புரியுதாங்கண்ணா? இவர் வந்து முதலாளி, இவர் அவர் கீழே ஒர்க் பண்றாரு. நார்மலா ஒரு செல்லருக்கும் பையருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னா, செல்லர் பையர் கிட்ட வித்துட்டாங்கன்னா பையர் தான் ஓனர். அண்ணனுக்கு இப்போ கூட்ஸ் அமுச்சு விட்றாங்கன்னா அண்ணன் வந்து, ஆமா, பையர்னால ஓனர். ஆனா கன்சைனி நாட் ஓனர், ஏஜென்ட். ஓகேவாண்ணா? பார்சல் எடுத்துன்னு வந்து ஆஹ், ம், ம், அவங்க இல்ல செல்லம்மா. ஆம், சூரத்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மதுரையில ஒரு ஆளை பாக்குறாங்க, அப்பா நீ சூரத்ல இருந்து இருக்கிற திங்ஸ்லாம் வித்து கொடுக்குறியான்னு கேட்பாங்க. மதுரையில இருக்கா, நான் வித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். வித்து கொடுக்குறேன்னு சொல்லும் போது இவரும் ஒரு ஷாப் வச்சிருப்பாரு. ஆனா ஷ்- கூடை மட்டும்தான் கொடுப்பாரே தவிர, கூடு வாங்கினதுக்கு இவர் பைசா கொடுக்க மாட்டாரு. இவரு வேற யாருக்கா கஸ்டமர்ஸை பிடிச்சி வித்துக்கு இவர் கொடுப்பாரு. புரியுதாடா? இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு சிவானி. ஒண்ணு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்கடா, இன்னொன்னு அக்கவுண்ட் சேல்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ன்றது வந்து கன்சைனர் கன்சைனிக்கு அனுப்புறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னெல்லாம் அனுப்புவாங்க தெரியுமா? இந்த கூடு இந்த ரேட்டுக்கு உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், இந்த தேதியில அனுப்பிச்சிருக்கேன், ஓகேவா, அந்த மாதிரி. உனக்கு இவ்வளோ நீ வித்து கொடுத்தேன்னா உனக்கு இவ்வளோ கமிஷன். அப்படியும் உனக்கு வந்து ரொம்ப விற்கவே முடியல, அந்த வித்துட்டு கிரெடிட் சேல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி நீ பைசா வாங்கி தந்தேன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ல இருக்குங்கண்ணா. ஓகே. கன்சைனர் கிட்ட சொல்லும்போது அக்கவுண்ட் சேல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. கன்சைனருக்கு இவர் வித்துருவார்ல, வித்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வித்திருக்கு, இதெல்லாம் விற்கல, இவ்வளோ கிரெடிட் சேல்ஸ், இவ்வளோ கேஷ் சேல்ஸ், ஸோ இதில் நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விகரஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இதுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் வேணும்னு ஒரு டீட்டெயில் அனுப்புவார், ப்ரிப்பேர் பண்ணி. கன்சைனருக்கு கொடுக்கறது அக்கவுண்ட் சேல்ஸ். புரிஞ்சுதா? ஓகே. கன்சைனரில் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். ஓகேவா? பியானி அக்கவுண்ட், ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட், அந்த மாதிரி. கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல நம்மளோட கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் என்னெல்லாம் கணம் சொல்லுங்க.
வெரி குட். செல்லம்மா இது நோட்ல எழுதுங்களேன். ம். பரவால்ல. நோ ப்ராப்ளம் ஸ்ரீசரண். குட் ஆஃப்டர்நூன் கண்ணா. ம். ஸ்ரீசரண், இப்ப நான் வந்து கன்சைன்மென்ட் அக்கவுண்ட் எடுக்கிறேன் ஸ்ரீசரண். ஓகே. அந்த மாடியூல் 1ல அந்த ஒரு பார்ட் மட்டும் எடுக்கணும். அத நான் எடுக்கிறேன். இனி கன்சைன்மென்ட் அக்கவுண்ட் எடுக்கிறேன். ஆ, இப்ப வந்து இது ரெக்கார்டிங் பண்றேன். நான் ஸ்டார்டிங்லயும் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். கன்சைன்மென்ட் கன்சைனர் யாருன்னா, இப்போ உங்களோட இந்த ஷர்ட் சிவானி, நீங்க அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் எதிருங்க செல்லம். நீங்க அந்த ஷர்ட் பிசினஸ் சொன்னீங்கல்ல, அந்த ஷர்ட் பிசினஸ நீங்க வந்து சூரத்ல இருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நீங்க ஏஜென்ட்டா இருக்கீங்க. சூரத்ல இருந்து வாங்குறீங்க. நீங்க வாங்கிட்டு அவங்க கிட்ட சொல்றீங்க, "இத பாருப்பா, நான் பையர் கிடையாது. நீ குடுக்குறேன். நான் வித்து குடுக்குறேன். நீ அதுக்கு எனக்கு கமிஷன் குடுக்குற. வித்ததெல்லாம் நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு" சொல்றீங்க. அந்த ரோல் பேர் என்னன்னா கன்சைனி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் உங்களுக்கு சூரத்ல இருந்து குடுக்குறாங்களோ அவர் வந்து கன்சைனர். ஓகேவா? 3 பேர் இருக்காங்க ஸ்ரீசரண். கன்சைன்மென்ட் லெசன் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு. செகண்ட் லெசனா. கன்சைனர், கன்சைனி, கஸ்டமர். 3 பேர். புரியுதா? கன்சைனர், கன்சைனி அண்ட் கஸ்டமர். கன்சைனர் கூட்ஸ் எல்லாம் இவருக்கு அமுச்சு விட்டு, இவருக்கு என்னெல்லாம் கூட்ஸ் வித்து கொடுக்குறாரோ அதுக்கு இவருக்கு கமிஷன் கொடுக்கணும். இவர் யாருக்கு கூட்ஸ் விற்பாருன்னா ஃபைனல் கஸ்டமர். அவர் நிறைய பேர் இருக்கலாம். இவர் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை கஸ்டமர் கிட்ட விற்கலாம், மதுரை கஸ்டமர் கிட்ட விற்கலாம், விழுப்புரம், திருநெல்வேலி யார்கிட்ட வேணா விற்கலாம். ஆனா இவர் என்னெல்லாம் விற்கிறாரோ அதுக்கெல்லாம் இவர்கிட்ட இருந்து இவருக்கு கமிஷன் வரும். ஆனா இவர் தான் அந்த கூட்ஸோட லீகல் ஓனர். இவர் ஜஸ்ட் பொசஸர். புரியுதா? ஓகே கண்ணா. இதுதான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் என்ன ஸ்ரீச்சரன்? என்னெல்லாம் அதெல்லாம் பர்சனல் என்ன? இது அப்படியே நோட்ல எழுதுங்க, சின்ன நோட்ல. கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். சிவானி எழுதிட்டீங்களா கண்ணா? வெரி குட். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, கன்சைன்மெண்ட் வந்து நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட்டுக்கு என்ன ரூலு? ஆ, சூப்பர். கன்சைன்மெண்ட்ல என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதெல்லாம் டெபிட் சைட்ல போடணும். ஓகேவா? கன்சைன்மெண்ட்டுக்கான இன்கம் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல போடணும். அதுதான் ரூல். ஓகே. ஸ்ரீச்சரன், ஃப்ரம் ஃபவுண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா கண்ணா, ஏதாவது ஒரு கமிஷன் வந்து கன்சைன்மெண்ட்ல டெபிட் சைட்ல வருமா? கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல சேல்ஸ் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல எங்க வரும் அப்படிதான் கேட்பாங்க. அதே புரியுதா சிவானி? ஆ, ஓகே கண்ணா. சிவானி, இன்டர்ல கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் மட்டும் ரெடி பண்ண சொல்லுவாங்க கண்ணா. கன்சைன்மெண்ட் அண்ட் கன்சைனி அக்கவுண்ட் மட்டும். ஓகேவா? ரெண்டு பேருக்கும் அவங்களோட பர்வியூ ஆஃப் இது எப்படி வரும்னு புரிஞ்சதில்ல. பட் ஃபவுண்டேஷன்ல வருது, இன்டர்ல வருது, இன்டர்ல வருது, ஃபவுண்டேஷன்ல வருது. கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர் ரெண்டுத்துக்குமே இப்படிதான் வருது.
இந்த கன்சைன்மெண்டோட ஃபுல் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எம்சிக்யூ கொஷினும் அட்டன் பண்ணலாம், டி அக்கௌண்ட்டும் போட்டு ரெடி பண்ணலாம். சரியா? தட்ஸ் த ரீசன் ஐ கிளப்டு ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் ஹியர். இப்ப பாருங்க, எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டோட. இந்த ஒரு ஐட்டம் கேட்டு இது டெபிட் சைடில் வருமா, இல்லை இந்த ஐட்டம் கேட்டு கிரெடிட்லாம் சிம்பிளா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சைன்மெண்ட் இஸ் அ நாமினல் அக்கவுண்ட். த ரூல் ஃபார் நாமினல் அக்கவுண்ட் இஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். கன்சைன்மெண்ட்டுக்கு எது இன்கமாக வருதோ அதை கிரெடிட் பண்ணணும். கன்சைன்மெண்ட்லக்கு எதெல்லாம் எக்ஸ்பென்ஸாக வருதோ அதை டெபிட் பண்ணணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? குட். ஸ்ரீச்சரன் புரிஞ்சுதா? குட். இப்போ பேசிக்லேருந்து போகலாம் சிவானி உங்களுக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ரீச்சரன் இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் பண்ண படிங்க ஸ்ரீச்சரன் இதை. நாதன் நாதன். டாக் டியூஸ். சூப்பர். ஸ்ரீச்சரன் ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்கண்ணா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. கன்சைனிக்கு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அமுச்சு விடுவார். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்னா என்னன்னா, கன்சைனர் இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் லெதர் கூட்ஸ் அமுச்சிருக்கேன், இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கிளாஸ் ஐட்டம் அமுச்சிருக்கேன், ஓகேவா, இவ்வளோ நீ வித்தேன்னா உனக்கு இவ்வளோ வந்து கமிஷன் கொடுக்குறேன், வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கஸ்டமர் கிட்ட ஃபாலோ பண்ணேன்னா உனக்கு டெல் கிரெடார் கமிஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன், நீ வந்து 15 days ஒன்ஸ் வந்து எனக்கு அப்டேட் பண்ணணும் ஸ்டேட்டஸ் ஆஃப் சேல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். புரியுதா? இது ஒரு எம்சிக்யூல கேட்பாங்க, ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இஸ் அ டாக்குமெண்ட் ப்ரிப்பேர்ட் பை கன்சைனர் டு கன்சைனி. சரியா? பட் அக்கவுண்ட் சேல்ஸ் இஸ் அ டாக்குமெண்ட் ப்ரிப்பேர்ட் பை கன்சைனி டு கன்சைனர். அப்படின்னா என்ன? கன்சைனி கன்சைனர் கிட்ட கொடுக்கறது அக்கவுண்ட் சேல்ஸ். இதெல்லாம் வித்துட்டேன், சி நீ நான் இவ்வளோ வித்திருக்கேன், இவ்வளோ இன்னும் வர வேண்டிய அமௌண்ட் இருக்கு, இவ்வளோ வித்ததுக்கு நீங்க எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவார். யாரு? ஆ, அதுதான் அக்கவுண்ட் சேல்ஸ். புரியுதா? குட். இப்போ கம்மிங் டு திஸ் ப்ராப்ளம், கன்சைன்மெண்ட் என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட் சிவானி? நாமினல் அக்கவுண்டோட கோல்டன் ரூல் என்ன? சூப்பர். இப்போ ஒரு சம் இந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்குமே ஒரு கொஷின். நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கோங்க. எதெல்லாம் கன்சைனருக்கு எக்ஸ்பென்ஸ், எதெல்லாம் கன்சைனர் தான், கன்சைனி கிடையாது, கன்சைனருக்கு எதெல்லாம் எக்ஸ்பென்ஸ், கன்சைனருக்கு எதெல்லாம் பர்ச்சேஸ், அதாவது இன்கம் இன்கம் எதெல்லாம்ன்றதை பிரிச்சு எழுதிக்கணும். அதே மாதிரி கன்சைன்மெண்ட் எவ்வளவு இங்க அனுப்புறாரோ அதுவும் டெபிட் சைடில் தான் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கன்சைனி எதெல்லாம் அமுச்சு விட்டுட்டாலோ அது வந்து 10,000 டெபிட் சைடில் வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 50 கேசஸ் ஆஃப் கூட்ஸ் அட் ₹200 ஈச்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு கூடோட விலை 200 ரூபாய். 50 கூடோட விலை என்ன ஸ்ரீச்சரன்? ஏய் ரெண்டு பேரும் கால்சி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ப்ளீஸ். குட். 50 இன்டூ 200. ஓகேவா? இது கண்டிப்பா கன்சைன்மெண்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். டு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். இப்போ நீங்க சொல்லுங்க ஸ்ரீச்சரன், கன்சைனர் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ணிருக்காரு? வெரி குட். ஸோ கன்சைனர் கையை விட்டு பே பண்றாரு இல்லையா? ஸோ கன்சைனர் எக்ஸ்பென்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் 200.
அப்போ இது எந்த சைடுல வரும் ஸ்ரீசரண்? இது எக்ஸ்பென்ஸ், கன்சைனோட எக்ஸ்பென்ஸ் எங்க வரும்? வெரி குட். அடுத்தது என்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றாரு ஸ்ரீசரண்? எவ்வளவு ரூபா? ஆ, இது எங்க வரும்? இது எங்க வரும் கன்சைன்மெண்ட்ல? வெரி குட். நாதன் சென்ட் அக்கவுண்ட் சேல்ஸ். நாதன் யாருங்க? கன்சைனி. அக்கவுண்ட் சேல்ஸ் அனுப்புறாரு. இந்த மாதிரி இவ்வளவு சேலா இருக்குன்னு அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? 24,000 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. இது ஸ்ரீசரண், இது கன்சைன்மெண்ட்டுக்கு இன்கமா எக்ஸ்பென்ஸா? அப்ப எங்க வரும் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல? பை நாதன் 24,000. புரியுதா? இது டெபிட், இது டெபிட், இது டெபிட், இது கிரெடிட். இப்போ அடுத்த சென்டென்ஸ், எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை நாதன். டாக் டியூஸ் 20 ரூபா, கேரேஜ் 50 ரூபா, வேர்ஹவுசிங் எக்ஸ்பென்சஸ் 130 ரூபா, இந்த மூணு இருக்கு இல்லையா? இது யார் இன்கர் பண்ணிருக்காங்கன்னா நாதன் தான் இன்கர் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த அமௌண்ட் கன்சைன்மெண்டோட எக்ஸ்பென்சஸ். புரியுதா? கன்சைன்மெண்ட்டுக்கு இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். அப்ப எங்க போடணும் நம்ம? டெபிட் சைட். ஸோ 20 பிளஸ் ஒரு 50, 100, இதுவும் டெபிட் சைடில் தான் வரும். ஓகேவா? He sent the amount due to the consignor after deducting 4% கமிஷன். இந்த கன்சைனிலாம் பயங்கர பிரில்லியன்ட். அவங்களோட கமிஷனை டிடக்ட் பண்ணிட்டு தான் ரிமைனிங் அமௌண்ட் அமுச்சு விடுவாங்க. புரியுதா? ஸோ புரியுதா கண்ணா? ஸோ கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாயில 4% போட்டா எவ்வளோ வரும்? எவ்வளோ வருது? 960 rupees. இதுவும் என்ன கன்சைன்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் தானே? கரெக்டா? அப்போ அதுவும் டெபிட். புரியுதா? அப்போ டெபிட் எல்லாத்தையும் இங்க போட்டுடுறோம், கிரெடிட் எல்லாத்தையும் இங்க போடுறோம். ரிமைனிங் என்ன? லாபம். ஸோ இந்த கன்சைன்மெண்ட்னால ராமுக்கு எவ்வளவு லாபம்? 12,340 ரூபா லாபம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ நாதன் அக்கௌண்ட் கன்சைனியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணாரு? ஓகே, எவ்வளோ அக்கவுண்ட் சேல்ஸ்ல எவ்வளோ அமௌண்ட் காமிச்சாரு? புரியுதா கண்ணா? இந்த பக்கம் சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டும் டு கன்சைன்மெண்ட், அதாவது இது கான்ட்ரா என்ட்ரி. ஓகே, இந்த பை கேஷ்ன்றது அவன் சொல்றான்ல இந்த மாதிரி. ஆ, 24,000ல இந்த இவன் கை போட்ட பைசா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டாக் சார்ஜஸ் கன்சைனி அவன் கையில போட்டான். பட் அவன் ரெக்கவர் பண்ணிடுவான். 50 ரூபா, 130 ரூபா, இந்த பைசாவெல்லாம் அவன் சேல் பண்ணிருக்கிறதுலேருந்து கையில் அதுலேருந்து பைசா எடுத்துருவான். கமிஷனையும் இதுலேருந்து எடுத்துட்டு திருப்பி கொடுக்குறான். அதனால தான் 24,000 மைனஸ் 20 மைனஸ் 50 மைனஸ் 130 மைனஸ் கமிஷன் எவ்வளோ? 960. இதெல்லாம் எடுத்துட்டு ரிமைனிங் தான் கொடுக்குறான். புரியுதா? அவ்வளோதான் இந்த சம். புரியுதா? ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போகும்னு சொல்லிடுறாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த 10,000க்கு கன்சைன்மெண்ட்டும் கன்சைன் ஆன் கூட்ஸ் கன்சைன் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் 10,000. அதான் இந்த ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, பீயிங் காஸ்ட் 50 கேசஸ் சென்ட். இந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர்டுக்கு வந்து கன்சைன்மெண்ட் டு கேஷ் 500. நீங்க ஒன்னு அப்சர்வ் பண்ணலாம். என்னடா அது 2 கேஷ் 500 இருக்கே, 2 நாதன் எக்ஸ் 200 இருக்கேன்றது என்னன்னா, இது கன்சைனரே அவர் கைவிட்டு போட்ட பைசா. இது கன்சைனருக்காக கைவிட்டு போட்ட பைசா. அதனால கன்சைனி நேம் இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. இங்க 2 கேஷ்னு போடுறோம். அதான் கன்சைன்மெண்ட் டு கேஷ் 500, கன்சைன்மெண்ட் டு நாதன் வந்து 200, கன்சைன்மெண்ட் டு நாதன் வந்து 960 கமிஷன். அப்புறம் கன்சைன்மெண்ட் டு பிஎன்எல் 12,340. அப்புறம் கேஷ் டு நாதன், இந்த என்ட்ரி கேஷ் டு நாதன் 22,840. கூட்ஸ் சென்ட் டு ட்ரேடிங். இந்த 10,000 எங்க போகும்னா ட்ரேடிங்க்கு போயிடும். இந்த 10,000 ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆயிடும். டூ ட்ரேடிங் 10,000. ஏன் ட்ரேடிங்க்கு வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் வந்து டெபிட் கொடுக்குறாங்க? ஏன் ட்ரேடிங் கிரெடிட் கொடுக்குறாங்க? நான் அதாவது இவர் இருக்கார் இல்லையா? ஏன் சொல்லுங்க ஸ்ரீச்சரா, நீங்க யோசிச்சு சொல்லுங்க.
ஏன் இந்த 10,000 கன்சைன்மெண்ட் டு கூட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட்ன்றது திருப்பி கூட்ஸ் அண்ட் ஆன் ட்ரேடிங்க்கு 10,000 ஏன் போடுறோம்? ட்ரேடிங் நாமினல் கரெக்ட். அதனால கரெக்ட். இது ஏன் டெபிட் பண்றோம் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல? ஏன் பை இது ஓப்பனிங் ஸ்டாக்கே கிடையாது கண்ணா. இது பை கூட்ஸ் ஆன் கன்சைன்மெண்ட் கன்சைன்மெண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். இப்ப நாதனை பொறுத்த வரைக்குமே நம்ம பண்ணல. ராமன் கோ பொறுத்த வரைக்கும் தான் ரெடி பண்றோம். நாதனே பிக்சருக்கு வரல. ஏன் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் டு ட்ரேடிங் போடுறோம்னு கேக்குறேன். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனா இதோட கனெக்டட் ஆக மாட்டேங்குது. யோசிச்சு சொல்லுங்க ஸ்ரீச்சரன். ஏன்னா ராமன் கோ ஆஹா இல்லக்கண்ணா, இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா ட்ரேடிங்ல நம்ம வந்து ட்ரேடிங் டு கூட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் தானே போடுவோம். இது நம்ம டெபிட் பண்றோம். ட்ரேடிங்ல பை கூட்ஸ் ஆன் சென்ட் அண்ட் கன்சைன்மெண்ட் போடுறோம். யோசிங்க. எதனால தெரியுமா? இந்த ராமன் அண்ட் கோ இருக்கார்ல, அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கும். கன்சைன்மெண்ட் பிசினஸ் இருக்கும், நார்மல் டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு விற்கிற இதுவே இருக்கும், ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கும். இந்த பர்டிகுலர் இது ஏன் இங்க இப்ப சேல்ஸ்க்கு என்ன என்ட்ரி கண்ணா? ட்ரேடிங்ல சேல்ஸ் என்ன எங்க போடுவோம்? பை சேல்ஸ்ன்னு போடுவோம். ஏன்னா டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கே பண்ணிடுவோம். ஆனா இது என்ன? இதை நான் கன்சைனிக்கு அனுப்புறதுனால இதுவும் ஒரு சேல் மாதிரி தானே இல்ல? ஆனா சேல்னு போடக்கூடாது. கன்சைனிக்கு அனுப்புறதுனால பை கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் போடணும். புரியுதா? கூடு ராமன் கோ விட்டு பொசிஷன் வெளியில போடுது, கஸ்டமருக்கு டைரக்டா பையருக்கு டைரக்டா போடுதுன்னா அப்ப அங்க சேல்ஸ்னு போடுவோம். கன்சைனிக்கு டைரக்டா போடுது அப்படின்னா கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படின்னு போடுவோம். புரியுதா? கனெக்ட் பண்ண முடியுதா? அப்புறம் இந்த கன்சைன்மெண்ட் டு பிஎன்எல் இங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அட்வைஸ் எல்லாருக்கும் அதுதான். தயவு செஞ்சு ஜர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் போடாதீங்க. லெஜர் அக்கௌண்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு ஜர்னல் என்ட்ரி ஈஸியா போட்டுடலாம். சிலது டாபிக்ஸ்க்கெல்லாம் சொல்றோம். ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன? இட்ஸ் a நார்மல் அக்கௌண்ட். ஸோ யூ have to apply the rule of debit all expenses and credit all incomes. இது இந்த புக்ஸ் ஆஃப் ராமன் கோ கன்சைனர். இப்போ கன்சைனியோடது பார்க்கலாமா? இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனில ராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க. ராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ராம் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் ஸ்ரீச்சரன்? பர்சனலா ரியலா நார்மல் அக்கௌண்டா? பர்சனல் அக்கௌண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராம் அக்கௌண்ட்ல இந்த சைடுல என்னெல்லாம் வரும்னு சொல்லிடுறேன். ராம் கை விட்டு போட்டிருக்காரு இல்லையா காசு? என்ன 200 ரூபாய் போட்டிருக்காரு. அப்புறம் அவருக்கு வர வேண்டிய 960 இருக்கு. கரெக்டா? ஆனா கஸ்டமர்ஸ் சேல் பண்ணோடனே அவருக்கு எவ்வளவு கையில வருது? 24,000 ரூபாய் வருது. அந்த 24,000 ரூபாய்ல 24,000 ரூபாயா கன்சிடர் கிட்ட கொடுக்குறாரு இல்ல, 200 ரூபாய் எடுத்துக்கிறாரு செல்ஃப் எக்ஸ்பென்சஸ், 960 கமிஷன் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறாரு. 22,840 அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை தான் கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கை செட்டில் பண்றாரு. தான் கமிஷன் எடுத்துக்கிறாரு, கையில போட்ட பைசாவை எடுத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு 22,840 தான் திருப்பி கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? கன்சைனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. கன்சைனி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சேல் நடந்ததுன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து இப்ப ஸ்ரீச்சரன் தான் வந்து, நான் தான் கன்சைனி ஸ்ரீச்சரன், நான் உங்களுக்கு கூடு விற்கிறேன். உங்க புக்ஸ்ல என்னோட புக்ஸ்ல நான் என்னன்னு போடுவேன்? டெபிட் வாட் கம்ஸ் இன் அது. எ- ம், எனக்கு இல்லக்கண்ணா, பர்சனல் அக்கவுண்ட்ல எனக்கு கேஷ் உள்ள வந்திருக்குல்ல, அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு யார் கொடுத்துருக்கா?
ராம் குடுக்குறாருல, கன்சைனர் குடுக்குறாருல, கிரெடிட் த கிவர். ராம் தானே எனக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்றாரு. ஸோ அது மிச்சம் கன்சைனியா திருப்பி பார்த்து 22,000 இது இருக்கும். ராம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ராம் வந்து 24 சாரி 24,000 ராமுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறாரு அவர் ரீலா? 22,840 ரூபா தான் கொடுக்குறாரு. புரிஞ்சுதா? ரிமைனிங் இதை வந்து அவர் கையிலேருந்து எடுத்து பிடிச்சி ரிமைனிங் எடுத்துட்டு தான் கொடுக்குறாரு. ஸோ பை பேங்க் டோட்டல் சேல்ஸோட அமௌண்ட் வரும். இல்லை என்னெல்லாம் பிரேக்கப்ஸோ போய் ரிமைனிங் இந்த அமௌண்ட் தான் இட் கோஸ் டு கன்சைனர். ஓகேவா? இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரி ஒண்ணுமே இல்லை கண்ணா, ஈஸி. பேங்க் டு ராம் 24,000. ஓகே. ராம் டு கேஷ் 200. ராம் டு கமிஷன் 960. ராம் டு பேங்க் அக்கௌண்ட் 22,840. புரியுதா? ஏன் இங்க ராம் டு பேங்க்னு போடுறோம்? ராம் வந்து ரிசீவர், டெபிட் த ரிசீவர். கிரெடிட் வாட் கோஸ் அவுட் என்ன பேங்க் அக்கௌண்ட். அதனால இவ்வளவு ராம்க்கு கொடுக்க வேண்டியது டியூ என்ட்ரி இவ்வளவுதான் ராம்க்கு போறது. ரியல் என்ட்ரி எப்பவுமே நீங்க எல்லா ஜர்னல் என்ட்ரிஸ்லயும் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்லயே பாத்தீங்கன்னா டியூ என்ட்ரி போட்டுட்டு தான் ரெசீட் என்ட்ரி போடுவாங்க. எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் கண்ணா. ஓகே. இல்ல ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணி இல்ல ஒரு லயபிலிட்டியை கிரியேட் பண்ணிட்டு தான் டியூ என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு தான் ஆக்சுவல் ரெசீட் என்ட்ரி போகும். புரியுதா? ஸோ அந்த கான்செப்ட் எப்பவுமே நீங்க அலைன் பண்ணிக்கணும். திஸ் இஸ் யுவர் டியூ என்ட்ரி, திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் என்ட்ரி. புரியுதா இதுக்கு? எனக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சிவானி இந்த ஃபைலும் அனுப்பிச்சு விடுறேன் சிவானி உங்களுக்கு. இது ஃபைல் இருக்கான்னு பாக்குறேன் ஒரு நிமிஷம். நான் இந்த ஃபைலும் எடுப்பேன் அனுப்புறேன். அந்த அந்த ஃபைல் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. நம்மளது வந்து எடுத்த உடனே சும்மா அதிருது இல்லைன்ற மாதிரி இருக்கும். டப்பா டப்பா டப்பான்னு இது கொஞ்சம் பேசிக்லேருந்து எடுத்துட்டு வராங்க, அப்போ ஈஸியா இருக்கும். டீச்சர் எனக்கு நல்லா புரிஞ்சுதா இல்லையா? ஏன் ஏன் புரியல? எங்க புரியல? எது புரியல? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் புரியுதா? வேற என்ன அக்கௌண்ட் புரியல? ஸ்ரீச்சரன் இது கிளாஸ்ல கண்டிப்பா நல்லா படிச்சாதான் நீங்க ஹோம்ஒர்க் போட முடியும். அதனால கிளாஸ்ல நீங்க என்ன டவுட் இருந்தாலும் கிளாஸ்லயே கேட்டுருங்க, இல்லைன்னா ஹோம்ஒர்க் போடவே முடியாது கண்ணா. கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சரு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நிமிஷம் இருக்கிற மாதிரி ஞாபகம் இருக்கு, இல்லாத மாதிரி ஞாபகம் இருக்கு. இருக்கு. அந்த 3 சாப்டருமே எந்த டவுட் இருந்தாலும் கிளாஸ்ல கேளுங்க. அக்யூமுலேட் ஆகி கேட்டீங்கன்னா உங்களால ஒரு சம் கூட ஹோம்ஒர்க் போட முடியாது. நாதன் அக்கௌண்ட் புரியலையா? நாதன் அக்கௌண்ட் ஒன்றும் இல்லை. இங்க பை நாதன் 24,000 போட்டிருக்கீங்களா, இன்னொரு லெக்கோட இம்பாக்ட் டு கன்சைன்மெண்ட்னு போடுறீங்க. இந்த 22,840 என்னன்னா இது 24,000 ரூபாய் உங்களுக்கு சேல் ஆயிருக்குல்லண்ணா, கன்சைனிக்கு கையில பைசா வந்திருக்குல்ல, இத இந்த இதெல்லாம் டிடக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 24,000 -200 -960 அதெல்லாம் போக 22,840 வருது. இதுதான் ரியலா கன்சைனர் கையில இவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இதே என்ட்ரி தான் இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனில அப்படியே ஆப்போசிட்டா வருது. ராம் அக்கௌண்ட்ல இந்த பக்கம் இது இந்த பக்கம் 24,000 காமிச்சிங்களா, இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனில இந்த பக்கம் 24,000ம் இங்க எல்லாம் பிரேக்கப் காமிச்சு ரிமைனிங் 22,840 போட்டிருக்கீங்க. இது வந்து ராம் அக்கவுண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனர்ல கன்சைனில கன்சைனர் அக்கவுண்ட் கண்ணா. இது இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனர்ல கன்சைனி அக்கவுண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது இப்ப நீங்க தான் கன்சைனர்னா உங்க புக்ஸ்ல என்னோட அக்கவுண்ட், என்னோட புக்ஸ்ல உங்க அக்கவுண்ட், அந்த மாதிரி. ஓகேவா? டீச்சரா நான் இப்ப கேட்க மறந்துட்டேன். இது இருங்க இருங்க கண்ணா. இப்ப தெரியுறதா? ஆ பாம்பே மில்ஸ்.
இதெல்லாம் ஓகே விட்டுருங்க கண்ணா. ஸோ ஸ்ரீச்சரா நீங்க சொல்லுங்க கண்ணா, இங்க யார் கன்சைனர் யார் கன்சைனி? பாம்பே மில்ஸ் கரெக்டா? அவங்க கன்சைனர். கன்சைனி யாரு? கல்கட்டா ஏஜென்ட். ஓகேவா, சூப்பர். ஓகே. சிவானி ஒரே நிமிஷம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீசரண் கேட்குறேன், அதுக்கப்புறம் உங்களை திருப்பி கேட்குறேன். ஸ்ரீசரண் இப்போ எந்த எக்ஸ்பென்ஸ் எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் கண்ணா இங்க? அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் அப்டேட் பண்றேன். இந்த அக்கௌண்ட் சேல்ஸ்னு சொல்றாங்கல்ல, இது கன்சைனி கல்கட்டா ஏஜென்ட் பாம்பே மில்ஸ்க்கு அனுப்புற ஷெட்யூல் இது. ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒன்னொன்னா சொல்றேன். இவரு கன்சைனிக்கு 10,000 ஒர்த் ஆஃப் கூட்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அதுல கன்சைனர் பே பண்ண எக்ஸ்பென்சஸ் 650 ரூபா. கன்சைனர் 650 ரூபா எக்ஸ்பென்ஸ் பே பண்ணியிருக்காரு. இது டிஸ்கவுண்டிங் பில், அது பார்த்துக்கலாம். வேர் ரிசீவ்ட் அண்ட் டியூ கோர்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. கல்கட்டா ஏஜென்ட் நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்காரு. 200 பேல்ஸ் ஆஃப் பீஸ் கூட்ஸ் பண்ணியிருக்காரு. 200 பேல்ஸ் ஆஃப் பீஸ் கூட்ஸ் வந்து 14,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு. எவ்வளோ சேல்ஸ் ப்ரொசீட்ஸ்? 14,000. இந்த டெலிவரி சார்ஜஸ், கோடவுன் ரெண்ட் இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, கன்ச கல்கட்டா ஏஜென்ட் அவர் கையால பைசா போட்ட விஷயம் இதெல்லாம். கன்சைனி ஓட எக்ஸ்பென்சஸ் 500 பிளஸ் 70 பிளஸ் 80 பிளஸ் 18. இது அவரோட எக்ஸ்பென்ஸ் கையால போட்டது. அவரோட கமிஷன் எவ்வளோ? 700. ஓகேவா? டிராஃப்ட் பெய்டு 10,000 சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்திருக்காங்க, 10,000 எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காரு அவரு ஃபர்ஸ்ட் டே. அப்புறம் பேலன்ஸ் இப்போ வந்து 2,232 ரூபா கேஷா பே பண்ணியிருக்காரு. சரியா? இதுதான். இப்போ ஸ்ரீச்சரன் சொல்லுங்க கண்ணா, இப்போ கன்சைன்மெண்ட்ல இந்த எக்ஸ்பென்சஸ்ல எதெல்லாம் டெபிட் சைடுல வரும், எதெல்லாம் கிரெடிட் சைடுல வரும் இந்த எக்ஸ்பென்சஸ்ல? கொஸ்டின் புரிஞ்சுதுல்ல ஸ்ரீச்சரன்? ம். 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 இல்லக்கண்ணா, கமிஷனும் டெபிட் சைடுல வரும். ஏன் சொல்லுங்க? கன்சைனர் கன்சைன்மெண்ட்டுக்காக கன்சைனிக்கு இன்கர் பண்ற எக்ஸ்பென்சஸ் ஒன் இதுல ஒரே ஒரு ஐட்டமா தவிர மத்தது ஒண்ணே ஒண்ணு வந்து கிரெடிட் சைடுல வரும். நீங்க தான் சொல்லணும். யோசிச்சு சொல்லுங்க. インシュランス இல்லையேங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க அங்கெல்லாம் பார்க்காதீங்க. இங்க பாருங்க, நான் இங்க கன்சாலிடேட் பண்ணிட்டேங்க நான் உங்களுக்கு. இந்த டேட்டா எப்படி வந்ததுன்னு புரியுறதா? புரிஞ்சுதா இல்லையா? நான் சொல்லும்போது ஃபாலோ பண்ணீங்களா? கஷ்டமா இருக்கா? ஏன் நான் இத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேனே. மொபைல்லையா? சொல்லிருக்கலாமே கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க போடுறேன். திருப்பி explain பண்றேன். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். கன்சைனிக்கு வந்து 10,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. கன்சைனர் வந்து 650 ரூபா எக்ஸ்பென்சஸ் பே பண்றாங்க. சேல் 14,000. கன்சைனி பே பண்ற எக்ஸ்பென்சஸ் வந்து 500 பிளஸ் இங்கேருந்து பார்க்கணும் நீங்க அதை. அக்கௌண்ட் சேல்ஸ்ல தான் கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் போட்டிருப்பாங்க. பிளஸ் 70 பிளஸ் 80 பிளஸ் 18. கமிஷன் வந்து 700. ஓகேவா? இப்போ இந்த ஐட்டம்ஸ்ல எது கன்சைன்மெண்ட்ல டெபிட் சைடுல வரும், கிரெடிட் இப்பத்தி தெரியுதா? ஆ இப்ப சொல்லுங்க. எது கன்சைன்மெண்ட்ல டெபிட் சைடுல வரும், எது கன்சைன்மெண்ட்ல கிரெடிட் சைடுல வரும்? 5 minutes. என்ன ஸ்ரீச்சரன் தெரிலன்னு சொல்றீங்க? நம்ம இதே ஃபார்மேட் தானே கண்ணா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன் நானு.
நீங்க கவனிக்கலையா? புரியலையா உங்களுக்கு? கஷ்டமா இருக்கா? புரியலையா? இல்ல இங்க கரெக்ட்டா சொன்னீங்களே. இது டெபிட், இது எக்ஸ்பென்ஸ் மேம். அதனால டெபிட் பண்ணணுன்ட்டு. அதே கான்செப்ட் தான் இங்க. ஷிவானி நீங்க சொல்லுங்க ஷிவானி. கரெக்ட். மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் எக்ஸ்பென்ஸ். அவ்வளவுதான் ஸ்ரீசரண். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். சேல் ப்ரொசீட்ஸ் கன்சைன்மெண்ட்டுக்கு இன்கம் தானே. அதனால கிரெடிட் சைடு. மத்ததெல்லாம் டெபிட் சைடு. மத்தது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். இங்க பாருங்க. ஸோ கன்சைன்மெண்ட்ல டூ கூட்ஸ் ஆன் கன்சைன்மெண்ட் 10,000, டூ கேஷ் அக்கௌண்ட் 650, டூ கன்சைனி பை நாதன் வந்து 14,000, அப்புறம் கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் 668, அவரோட கமிஷன் 700, டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 1982. இந்த டிஃபரன்ஸ் ஓகேவா? கன்சைனி அக்கௌண்ட்ல பில்ஸ் ஆஃப் ரிசீவ் ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் அமைச்சிருக்காங்க. ஆக்சுவல் சேல்ஸ்க்குல ஒரு பகுதி ஏற்கனவே 10,000 ரூபாய் இங்க சொல்றாங்க பாத்தீங்களா? டிராஃப்ட் பெய்டு அதான் அந்த 10,000. ஓகேவா? கன்சைன்மெண்ட் இவர் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறாரு? 600. இதெல்லாமே கன்சைனியோட பார்ட் ஆஃப் இட் தான் என்ன? அப்புறம் ஒரு 700 ரூபாய் வந்து அவருக்கு கமிஷன். கன்சைன்மெண்ட் கமிஷன் இது. ரிமைனிங் இந்த 2,632 தான் அப்புறம் செட்டில்மெண்ட் பண்றாருன்னு சொல்றாங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1ம் 2ம் ஹோம்ஒர்க்கா போடுங்க ஸ்ரீசரண். ஷிவானி டவுட்னா சொல்லுங்க. திருப்பி இந்த கான்செப்ட் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபைல் இப்ப அனுப்பிச்சு விடுறேன்.